கார்த்திகை வேற பிறந்துருச்சு. ஆமா, திருக்கார்த்திகை அப்போ வீட்ல தீபம் ஏத்துறோம். ஏத்துமா, அண்ணாமலை ஜோதி ஏத்துறோம். ஏத்துறோம். சொக்க பின்னாடி நெருப்பா. ஆமா 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 ஆமா, எல்லாமே இன்னைக்கு எல்லாம் பண்ணிடுவோம்மா. இன்னைக்கு இந்த எல்லாம் பண்றது உனக்குள்ளதாம்மா இருக்குது. வெளியே இருக்கிறதெல்லாம் அடையாளம் பண்ணி காட்டிட்டோம்மா. கோயில் கட்டினா சாமி இருக்குது பாருனா, அந்த சாமி உனக்குள்ள இருக்குது. ஜோதி ஏற்றி காட்டினா அப்பா ஜோதி மேலே எறிகிறான்னா அந்த ஜோதி உன் தலையில் இருக்குது, ஆத்ம ஜோதியா. என்ன சொக்கப்பானை கொளுத்தி கட்டினா நீ சுத்தமாயிடுறான்னு. இப்படி மனிதன் தெரிஞ்சிக்க வேண்டியது செய்ய வேண்டியதெல்லாம் அடையாளங்களாக மகான்கள் நமக்கு காட்டி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம செய்யறதில்லை. சொல்லுமா. அப்ப அக்னிக்கு இருக்கிற தத்துவ பின்னணி என்ன? அக்னின்னு ஒன்று இல்லைன்னா காத்துன்னு ஒன்று இல்லை, அக்னின்னு ஒன்று இல்லைன்னா தண்ணின்னு ஒன்று இல்லை. அக்னின்னு ஒன்று இல்லைன்னா நீயும் இல்லை நானும் இல்லை. கொஞ்சோண்டு உடம்பு அப்படி தொட்ட கோச்ச மாட்டேல்ல, தொட்டா ஜில்லு நான் ஒன்று கோல்டை வச்சுங்க மூச்சு வரலங்க விடுங்க அப்படின்றிய உடனே டாக்டர் என்ன பண்ணுறாரு, ஈட்டுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் குத்துறாரு. நல்லா தெம்பாகிறங்க அப்படின்னு வரைய. சூடு இல்லைன்னா ஒரு உயிர் கூட தங்காதுமா இந்த பூமியில். அதே சூடு அதிகமாச்சுன்னா ஒரு உயிரும் தங்காதீங்க, சுக்கு நூறாக வச்சிடும் பூமி. அதனால தான் சந்திரன் தேவைப்படுது. அந்த சூரியனுடைய வெப்பத்தை சந்திரன் வாங்கி இந்த உலகம் எவ்வளோ செழுமையாக இருக்குமோ அவ்வளோ சூட்டை கொடுக்குது. இது பூமிக்கு. உனக்கு நீ எவ்வளோ சுகமாக இருக்கணுமோ அவ்வளோ சுகத்தை சூரிய கலையில் ஓடுற சூட்டை சந்திரகலை தனித்து உன்னை வாழ வச்சுன்னுக்குதுமா. அங்கேயும் சூரிய சந்திரன் போன உலகத்துக்கு, இங்கேயும் சூரிய சந்திர கலை வேணும் இங்கே வாழறதுக்கு. சொல்லுமா. நன்றியா, ரொம்ப சந்தோஷமா. மருத்துவமனைக்கு போகிறோம் சாமி. சரி. ஒரு ஐசியூவில் இருக்கும். சரி. எல்லாமே ஏன் பெட்டில் எல்லாம் படுக்க மாட்டீங்களா? வெளியே ஓப்பன் பெட்டில் ஐசியூவில் தான் போய் படுக்கணுமா? சொல்லுமா சொல்லு. ஐசியூவில் இருக்கும், ரொம்ப இக்கட்டான தருணத்தில் இருக்கும். சரி. அப்போ மருத்துவர் எல்லாம் முடிஞ்சாச்சு, எல்லா வைத்தியமும் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே கடவுள் தான் பொறுப்பு. அப்போ அது அவங்களோட கையால் ஆகாத கையால் ஆகாதானோன்னா அவர் வைத்தியரை ஆகிறாரு. கடைசி நிலையில் வைத்தியமே செல்லாத போயிடும். மனுஷன் இருக்கிறான்னு பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாத்துலேயும் நிபுணன், எல்லா விஷயமும் எல்லா மருந்துகளும் தெரிஞ்சவன். ஆனால் அந்த மருந்து ஏற்றினா நான் பொழிச்சுப்பேன். ஆனால் அந்த மருந்து ஏற்றினா என் உடம்பு ஏற்றுக்கணும். ஏற்றுக்கினால் மட்டும்தான் நான் பொழிப்பேன். அவர் எந்த மருந்து ஏற்றினாலும் என் உடம்பு ஏற்றுக்கலாம் துபாய் போவேன். அதனால் வைத்தியனுடைய முயற்சி, மனிதன் தானே அவரால் முடிஞ்ச முயற்சி, இதுக்கு மேலே அவரு தான் அப்படின்ட்டுவார். அவர் யார்? உனக்குள்ளே இருக்கிறவர் தான். அவர் வெளியே போயிட்டாருன்னா நீ படுக்க தான். நேற்று சாயந்தரம் ஒருத்தர் சொல்கிறாங்க என்கிட்ட, அவர் எத்தனை போய் ஜிஹெச்சில் சேர்த்துட்டாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு. நான் சொன்னேன், காத்தாலிக்குள்ளே இருக்க மாட்டார் அவர் பூமியிலன்னு. கிருஷ்ணமூர்த்தி அவங்க அண்ணன் ராத்திரி போய் சேர்ந்துட்டார். ஏன்னா இந்த எந்த மருந்தை ஏற்றுக்கினாலும் உடம்பு கொண்டாடினாலும் நல்லா இருக்கலாம். எந்த மருந்தை ஏற்றினாலும் இந்த உடம்பு ஏற்றுக்கலன்னு சொன்னால் போயிட வேண்டியதுதான். அதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஒவ்வாமை. அது ஏற்றுக்கல இல்லை. மருந்து போட்டால், ஊசி போட்டால் ரிட்டன் ஓடியார மருந்து. ஊசி போட்டால் சர்ன்னு வலிச்சுக்கும் ஒரு நேரத்தில். அப்போது ஏற்றுக்கலைன்னா ஒவ்வாமை, வெளியே தள்ளுது மருந்தை. ஏற்றுக்குன்னா தனக்குள்ளே வலிச்சிக்கிச்சு ஒரு சுகமாகிடுவார். இப்படி இருக்குதும்மா. நீ என்ன படிக்கிறா? என்ன முடிச்சா? அதை பிடிச்சி போட்டா டாக்டர்கிட்ட போகிறேன், நீ வம்பு வலிச்சுக்கினா. சொல்லு சுவாமி. சொல்லுமா. நிறைய பேர் இருக்காங்க, சைவம்னு சொல்லிக்கிறாங்க, காய்கறிகள்லாம் சாப்பிட்றாங்க. சரி. ஆனால் மாடு ரத்தத்தில் கண்ணுக்குட்டிக்கு கொடுக்குற பாலை, தயிர், பால், சரி, நெய், சரி, மோர், பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சாப்பிட்றாங்க. அதில் பாவம் இல்லையா? பாவம் இல்லைம்மா.
சில மடத்தனமான கேள்விகள் வரும். ஆமாப்பா, இது மாதிரி இந்த பொண்ணு இல்லை, நிறைய படித்தவங்க கேட்டுங்கிறான். அப்படி எல்லாம் வந்து பாப்பாலாம் வந்து பால் குடிக்கிறாங்க, அவன் ரத்தத்தையே குடிச்சிடுறான், நாங்கள் வெறும் திப்பி தானே சாப்பிட்றோம் அப்படின்லாம் சொல்கிறவன் இருக்கிறான். அதே மாதிரி இப்போ இந்த பொண்ணு கேட்குது இல்லையா, அம்மா கிட்ட நீ பால் குடிச்சா இல்லையா? அப்போ உங்கள் அம்மா பெற்ற உடனே தொட்டிலில் போட்டாங்க போலுக்குது, பால் கொடுக்கல போலுக்குது. மனுஷனாக பிறந்தா பால், தாய்ப்பால் எவ்வளோ மனிதனுக்கு எத்தனை வயசு வரைக்கும் குடிக்கிறாங்களோ கொடுக்குறாங்களோ அவனுடைய உடல் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமாக இருக்கும். இதை பட்டினத்தார் சொல்கிறாரு, இது பால் இல்லைடா அமுதுடான்றார். வள்ளுவர் சொல்கிறாரு, மழையை தண்ணி இல்லைடா அமுதுடான்றார் இல்லையா? அதனால் சொல்கிறாரு பட்டினத்தார், முப்பாலை பற்றி சொல்கிறார். தாய்ப்பால், முதற்பால் அமுதுண்டு அப்படின்றார். நீ சாப்பிட்டது பால் இல்லைப்பா, அமுதம். தாய்கிட்ட சாப்பிட்டே அது அமுதம், அதனால் அமுதுண்டு முதற்பால். இடைப்பால் நல் விலங்கு பூட்டும் அப்படின்றார். கல்யாணம் ஆனவொன்னே ஒரு பாலும் பழம் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து உனக்கு விலங்கு போட்டுக்கிறடா நீ அப்படின்றார். கடைப்பால் அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதும்ன்றாரு. சாகும்போது ஒரு வாட்டி பால் ஊற்றுறான், பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்குறான், கல்யாணம் ஆனவுடனே பாலும் பழமும் கொடுக்குறான். அப்போது பால் இல்லாத ஒரு இனமே வாழாது. ஆனால் அந்த தாய்ப்பாலை குடித்தோம், ஒரு குழந்தை ரத்தத்தை குடிச்சிட்டாருங்க, நாங்கள் வெறும் திப்பி தான் சாப்பிட்றோன்னு அம்மா கையை வெட்டிப்பியா? பாலுன்றது இயற்கையிலே ஏற்படுறது, அதை யாரும் செய்திட முடியாது. ஒரு கல்யாணம் ஆகுது பொண்ணுக்கு பால் வருமா? குழந்தை பெற்றுக்காத பொம்பளைக்கு பால் வருமா? அதனால் பாலுன்றது இந்த உலக உயிரினங்களுக்கு கொடுக்கறதுக்காக உருவாகிறது. அது கண்ணு போடாத மாட்டுக்கு பால் கறப்பியா? போய் கொண்டாந்து போய் வச்சுக்கணும் ஒரு 3 படி. அது அதோட கன்றுக்கு தானே சார் கொடுக்கும். கன்றுக்கு எத்தனை படி பால் குடிக்கும்? கன்று செத்து போடும். கன்று அளவோட பால் குடிக்கலன்னா பேதியாய் செத்து போயிடும். கன்றுக்கு கொடுக்குற வரைக்கும் தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே நீ கறந்து தயிராக்கணும். பால்ன்றது 5 பஞ்சபூதங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்குது. முதல்ல அது பால், அதை காய்ச்சி புறமா இருக்கட்டும்னா அது தயிர். ரெண்டாச்சா, அந்த தயிரை நல்லா தண்ணி ஊற்றி கடைஞ்சின்னா மோர், அந்த மோரை கடைஞ்சி எடுத்தீங்கன்னா வெண்ணெய். 4ஆச்சா, அந்த வெண்ணெயை காய்ச்சினீங்கன்னா நெய். ஒரு பாலில் 5 பொருள் இருக்குது. ஏதோ பால் 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 என்று சும்மா சொல்றது இல்லை. 5 ஆதிக்கம் தான் உலகம், 5 ஏக்கம் தான் நீ, 5 ஏக்கம் தான் பால். அதனால பால்ன்றது வீண் இல்லைம்மா. குழந்தைக்கு அதிகமான பால், சில பொம்பளைங்களுக்கு பால் வராது, கம்மியாக இருக்கும். சில பொம்பளைங்களுக்கு பால் அதிகமாக சுரக்கும். குழந்தைக்கு பால் கொடுக்கலன்னா மார் கட்டிக்கும், வலி தாங்க முடியாது பொம்பளைங்களால். ஏம்மா பொம்பளைங்க இருக்கிறீங்கள எல்லாம் சொல்ல மாட்டீங்களா யாரும்? நான் கத்திக்கிறேன், காட்டு கத்துறேன். அப்போ அந்த பால் அழுத்தி எடுத்துடணும், எடுத்துட்டாதான் அவங்களுக்கு வலி போகும். மாட்டுக்கு கண்ணுக்குட்டி அதிகமாக குடிச்சா செத்து போயிடும், அளவோட குடிச்சிச்சுன்னா மாடு கரகல்னா மடி கட்டிக்கும். அப்போ நீ கறந்து எடுத்து தட மாடு மாடாக இருக்கும். இவ்வளோ சிக்கல் இருக்குதுமா, சும்மா இல்லை. பாலுன்றது அமுது. சொல்லு. மறுபடியும் சிவன் பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும். இப்போ சிவன் வந்து பல அவதாரங்களாக நம்ம நினச்சி ஒரு வழிபட்டுட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நடராஜன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஒரு ஆடலுக்கு அரசனாக ரொம்ப சாந்தமான ஒரு சொரூபத்தில் பார்த்து வணங்கிட்டு இருக்கோம். அதே சிவபெருமானை வந்து பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் வந்து விபூதி பூசி சுடலை அப்படின்ற ஒரு பேரில் ரொம்ப ஒரு கொடூரமா ஒரு ஆக்ரோஷமான ஒரு உருவத்திலையும் வழிபட்டு இருக்கோம். இதற்கு என்ன வித்தியாசம்? சிவனை பார்த்த உண்டா? இல்ல சொல்லு. சுடுகாட்டில் எந்த சுடுகாட்டிலையாவது இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க சுடுகாட்டு போய் பார்த்தா இருக்கிறாரா? பார்க்கலாமா? இல்லை. இது மனுஷனுடைய கற்பனை. கடவுள் சிவம் வந்து எங்கேயும் சுடுகாட்டில் ஆட வேண்டிய அது ஆகாயத்தில் ஆடிங்குது. அது அதனுடைய ஆட்டம் தான் இன்னைக்கு உன் உடலில் உயிர் ஆட்டம்.
ஜீவன். இப்போ குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பேர் என்ன? குழந்தை. அதே வந்து ஒரு 20 வயசு ஆச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? குழந்தைன்னு சொல்லுவீங்களா? அப்போ என்ன சொல்றீங்க? பையனா இருந்தா இடைப்பருவம். வயசாகி போச்சுன்னா என்ன சொல்றீங்க? முதுமை. அப்போ மனிதனுக்கு 3 விதமான நிலைகள் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த நிலை தான். இதில் யாரும் மாற்றம் கிடையாது. அதே மாதிரி உன்னுடைய உயிராக இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேர் ஜீவன். அந்த உயிராகப்பட்டது முதுமை பெற்று மாறும்போது அதுக்கு பேர் சிவம். இந்த ஜீவன் தான் சிவமாக மாறுது. அங்கே தில்லையில் ஆடுற நடனம் தான் உனக்குள்ள ஆடிங்குது. அந்த நடனம் நின்னா நீ இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். அதுதான் சிவ நடனம். சிவ நடனம் நின்னால் உலகம் இருக்காது. உலகம்ன்றது நீ நானும் தான். அப்போ சிவ நடனம் நின்னா நீ இல்லை, நானும் இல்லை. உலகம்னு யார் சொல்லுவான்? மனுஷன் தானே உலகம் சொல்லுவான். அப்போ சிவ நடனம் நின்னா உலகம்னு ஒன்று இருக்காது. அப்புறம் சிவநடத்தை சொல்ல ஆள் இருக்காது. அதனால நீ இருக்கணும், நானும் இருக்கணும், சிவத்தை பற்றியும் பேசணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து இப்போ சிவன் பற்றியே சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் அப்படின்னு இருக்காங்க. இதில் அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சிவபெருமானை நம்ம வந்து ரொம்ப விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு இருக்கோம். இது எதனால? பயப்படுத்தி வைக்கிறது. இது ஆக்கும் கடவுள் அப்படின்னு என்ன எப்படி சொன்னாத்த? எப்படி ஆக்குது அது? யாராவது சொல்லு. ஆக்கும் கடவுள்னு சொன்னேன், அது எப்படி ஆக்குது? ஆக்க முடியுமா? ஆக்க முடியுமா? அப்புறம் எப்படி ஆக்கும் கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா? இது மாதிரி தெரியாத விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. ஆக்கும் கடவுள்னா ஒரு ஆணுனுடைய ஆண்குறியிலேருந்து பெண்ணுனுடைய யோனியில் விந்து போகணும். விந்து போனால் தான் ஒரு கரு உருவாகும். அப்போது இந்த விந்து போனது கொடுத்தது வந்து ஆக்கும் கடவுள். அப்போ அங்கே ஒரு உருவம் உருவாச்சு, உயிர் உருவாச்சு இல்லை? அதனால் அதுக்கு பேர் ஆக்கும் கடவுள். அது பிரம்மா. காக்கும் கடவுள் சாப்பிட்ணும். நீ சாப்பிட்லன்னா நீ இருக்க மாட்டேன், நான் இருக்க மாட்டேன் இல்லையா? சாப்பிட்டா தானே உயிர் இருக்கும். அப்போ சாப்பிட்றதால உன் உயிர் இருக்கிறதால இதுக்கு பேர் காக்கும் கடவுள்னு வச்சான். மறைக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் இல்லை, மறைக்கும் கடவுள். முதுமை வந்தால் இப்போ நீ இந்த புடவை கட்டின்னுக்கிற, இது ரொம்ப விரும்பி எடுத்த புடவை, உனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை. இது கண்டல் கண்டலாக கிழிஞ்சு போச்சுன்னா கட்டிப்பியா? ஏன்? உன் புடவை தானே கட்டிக்கினான். அதே மாதிரி இந்த உடலாகப்பட்டது தளர்ந்து போய் பழசாகி போச்சுன்னா உள்ளகிற சிவம் என்ன பண்ணுன்னா இதை விட்டுட்டு வேற புது உடல் எடுத்துக்குது. அப்போது இந்த உடல் மறைஞ்சு போச்சு, வேற உடல் தோன்றிடுச்சு. அப்போ இதுக்கு பேர் மறைக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் இல்லை. தப்பு தப்பாக வச்சுக்க நாங்கள் பேரை. அதனால் ஆக்கும் கடவுள், காக்கும் கடவுள், மறைக்கும் கடவுள். அப்போ ஆக்கும் கடவுள்னா பிரம்மா, காக்கும் கடவுள்னா மகாவிஷ்ணு, மறைக்கும் கடவுள்னா சிவம். இவ்வளோதான் வித்தியாசம். சூப்பர். உண்மையிலே இது ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னது. இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ வந்து திரி, விளக்கு திரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் வந்து நம்ம தாமரைப்பூ திரியால் ஏற்றினா ரொம்ப வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் விளக்கு போடணும், இந்த மாதிரி தான் டைரக்ஷனில் வைக்கணும், அப்படி நிறைய விஷயங்கள் ஒரு லிஸ்ட்டே இருக்குது. சும்மா இருக்க மாட்டாங்க, 1000 ஐடியாக்கள் வரும். அந்த ஐடியாவெல்லாம் எழுதி வைப்பாங்க. பின்னாடி வரவங்க அதை ஏற்றுக்குன்னா அது மாதிரி செய்யணுன்னுவாங்க. ஒருத்தர் சொல்லுவாங்க எலுமிச்சம்பழம் தோலில் தான் விளக்கேற்றணும். ஆமாம், அது தோலில் விளக்கேற்றினா உன் கர்மாலாம் போயிடான்னுவான். செவ்வாய்க்கிழமை தான் விளக்கேற்றணும்னுவான், ராகு காலத்தில் தான். இது மனுஷனுடைய எண்ணம்மா. எவனாவது இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டீங்க உட்காந்துங்கிறவங்கறானா? எந்த விளக்கேற்றினாலும் உனக்குள்ள இருக்கிற விளக்கு வெளியே போச்சுன்னா நீ போயிட்ட. அதனால முதல்ல உனக்குள்ள இருக்கிற விளக்க நிறைய எரிய வச்சுக்கோ, அதை பாதுகாத்துக்கோ. வெளியே கொளுத்துறதால ஒரு பயணம் கிடையாது, அது ஒரு நெருப்பு இல்லையா? இப்போ ஊட கொளுத்தி விட்டுட்டீங்கன்னா போய் கும்பிடுவியா? நெருப்பு கும்பிடுவியா? சின்னதாக விளக்கு கொளுத்தி வச்சுட்டா ஊந்து ஊந்து கும்பிட்றேன், இதுவும் நெருப்பு தான். ஏன்? அது கிட்ட போக விடல, எரியுது, அழிக்குது ஊட்ட. அதனால திட்டுற, தண்ணி ஊத்துற. இங்கேன்னா நீயா கொளுத்தி விட்டு அதை ஊந்து ஊந்து அது சாமின்னு கும்பிட்டுன்னுக்குற. இது அடையாளம். உள்ள உனக்குள்ள ஒரு விளக்கு எரிஞ்சுன்னுக்குது, அந்த விளக்கை பாதுகாத்து வச்சுக்கோ. அதுதான் சிவம், அதுதான் கடவுள். அதை விட்டுப்பட்டு நீ வெளியே எப்படி எந்த பக்கம் கொளுத்தினாலும் கடவுளுக்கு எதுனா பக்கம் இருக்குதா? ஒரு விளக்குக்கு எதுனா பக்கம் இருக்குதா?
கிழக்க பார்த்து எரியுது விளக்கு, மேற்க பார்த்து எரியுது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையா? சொல்ல முடியாது. எல்லா பக்கமும் ஒளி இருக்குது. இறைவன் எல்லா பக்கமும் அவனுடைய இயக்கம் இருக்குது. அது உனக்குள்ளவும் இருக்குது. அதை பாதுகாத்துக்கோ. அப்போ நீங்க எல்லா விஷயத்துமே ரொம்ப யதார்த்தமா, ஆனா நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமும் உண்மை அப்படின்றது வந்து புரியுது. உண்மை மட்டும்தாம்மா பேசுவேன், பொய்யெல்லாம் எனக்கு புரிய தெரியாது. உண்மையா நீங்க வந்து சொல்லும் போது அதை கேட்கும் போதுதான் வந்து ஆமா இல்ல அப்படின்னு யோசிக்க தோணுது. அப்ப நீங்க கடவுளை எப்படிதான் கும்பிடணும்னு சொல்வீங்க? உனக்குள்ளவே கும்பிடணும்னு சொல்லிங்கிறேன். அதுக்குதான் ஆசிரமம். அதுக்கு குரு வேணும். பக்தி, கோவில், குளம், விளக்கு இதெல்லாம் ஒரு காலகட்டம் இல்லையா? இப்போ நீ ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும், ஒரு இன்ஜினியர் படிக்கணும் அப்படின்னா நேராக போய் இன்ஜினியர் படிக்க முடியாது. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ், அப்புறம் ஹை ஸ்கூலு, அப்புறம் எலிமெண்ட்ரி ஸ்கூலு, அப்புறம் காலேஜ், இதெல்லாம் போன பிறகு தானே படிக்க முடியும். அதே மாதிரி கோயில், குளங்கள், சாமிகள் எல்லாத்தையும் கும்பிடணும். கும்பிட்டுட்டு இதெல்லாம் இல்லை, நான் தான் சாமி, எனக்குள்ளே தான் இருக்குதுன்னு வரணும். அப்போ குரு காட்டுவார் எப்படி கும்பிடணுன்ட்டு. அதுதான் நிஜம். மீதி எல்லாம் அடையாளங்கள் தான். நிஜம் உனக்குள்ள தாங்குது. சொல்லுமா. இப்ப அடுத்து மனிதர்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டை பிரச்சனை, அதுல முக்கியமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த வயது வித்தியாசம். இப்போ நிறைய வயது வித்தியாசத்துல திருமணம் செஞ்சுப்பாங்க. அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இது எதனால வருது? முதல்ல ஆம்பளை சம்பாதிக்கணும், பொம்பளை வீட்டுல இருக்கணும். இப்பதான் அப்படி இருக்க முடியாது. சண்டை ஒழிக்க முடியாது. ஏன்னா உன் கையில காசு வந்து என் கையிலையும் காசு இருந்தா 2 பேருக்கு திமிரு வந்துடும். உன் கையில காசு இல்லை, என் கையில காசு இருந்தா நீ எனக்கு அடங்கி போவேன். இல்லை என் கையில காசு இல்லை, உன் கையில காசு இருந்தா நான் அடங்கி போவேன். ஆனா 2 பேருக்கிட்டும் இருக்கும்போது என்ன ஆகும்? பகை தான் வளரும், வாழ்க்கை தான் கெட்டு போகும், ஈகோ வந்துடும். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஈகோ வரக்கூடாது. வந்தால் அந்த குடும்பம் கெட்டு போயிடும். 2 பேருக்கிட்டும் அன்பு இருக்கணும். உங்க 2 பேருக்கிட்ட அன்பு இருந்தால் தான் உங்களுக்கு பிறகுற குழந்தை அன்பா இருக்கும். உங்க 2 பேருக்கிட்ட அன்பு இல்லைன்னா உங்களுக்கு பிறகுற குழந்தை காட்டு மிராண்டி மாதிரி இருக்கும். அதை யோசனை பண்ணியாவது நீங்க அன்பா நடந்துக்க பழகணும். என்ன வயசு வித்தியாசம்? ஒரு 50 வயசு வித்தியாசமா? தேவதாசா அவங்க? ஏம்மா, தேவதாசாண்டா 60 வயசு கவனுக்கு 15 வயசு பொண்ணை கட்டி கொடுத்தாங்க. வயது வித்தியாசம். இப்போ என்ன வயது வித்தியாசம்? கவர்மெண்ட்டும் ஒரு வயசு நிர்ணயம் பண்ணிட்டான். அப்புறம் என்ன வயசு வித்தியாசம்? பெண்ணுக்கு 21, பையனுக்கு 25ன்னு பண்ணிக்குது. 4 வயசு ஆணுக்கு இருக்கணும், பெண்ணுக்கு 4 வயசு கம்மியாக்கணும். இதுதான் வயது வித்தியாசங்குது. எந்த பெண்ணும் வயது வித்தியாசத்துக்கு கோர்ட்டுக்கு போல, துட்டுக்கு போயின்னுக்குறாங்க. உண்மைதான். அதனால வயது வித்தியாசம் எல்லாம் இல்லை. ஆத்ம ஞானம் பெற என்ன சாமி செய்யணும்? நம்ம ஆத்ம ஞானம் பெற நம்ம ஆத்ம ஞானம் பெற நம்ம என்ன வழி செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யோகம் செஞ்சாகணும். யோகம் செய்யணும். ஏன்னா கடம் தோறும் கதிரவன் தோன்றில் அடங்கிட மூடில் அவற்றில் அடங்கான். சூரியன் ஒருத்தன் தான், ஒரே ஒரு சூரியன் தான் இந்த உலகத்தில் இருக்கிறான். ஆனால் ஒரு குடத்துலையும் பல குடங்களை கொண்டு வந்துட்டு அந்த குடத்துலலாம் தண்ணியை வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ வச்சா ஒரே சூரியன் எல்லா குடத்துலையும் சாட்சா தெரிவான். சரி, தெரியுறான்பா. இப்போ அந்த தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுறேன்? அறியாமையில் இப்போ அதுக்கு ஒரு மூடியை போட்டுட்டு மூடி வச்சுட்டு சூரியனை நான் அடைச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டா இது அறிவா அறியாமையா? அறியாமை தானே. அப்போ விடம் கொண்ட கண்டனும் மேவிய காயத்து அடங்கிட நின்றதும் அப்பரிசாமே. உன் உடலுக்குள்ள இறைவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறான், உனக்குள்ளவும் சாட்சியா இருக்கிறான். அந்த சாட்சியா இருக்கிறவனே நீ என்னைக்கு கண்டு கழிக்கிறியோ அன்னைக்கு தான் ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை நீ அடையணும்னா ஒழுக்கம் முதல்ல வேணும். குருநாதர் இந்த விஷயத்தில் நீ இப்படி தான் நிற்கணும்னு எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அவர்கிட்ட இருந்து நாம் வாங்கும்போது எவ்வளவு பரிபக்குவத்தோட அந்த பாவனையோடு வாங்கணுமோ முக்தியை அடையிற வரைக்கும் அந்த பாவனையிலேருந்து நாம் ஒரு நாளும் தப்பி போகக்கூடாது, தக்க வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஞானம் கைவசப்படும். அப்படி இல்லாமல் அந்த பாவனைகள் மாறும். ஏன்னா அறியாமல் இருக்கும்போது நமக்கு தெரியும், நமக்கு தான் ஒன்றுமே தெரியலையே, இங்கே போனால் கற்றுக்கலாம் அப்படின்னு. இப்போ நமக்கு குறை தெரிஞ்சு வந்து கற்றுக்கணும்.
இதை கற்றுக்க நமக்கு சில விஷயங்கள்லாம் புலப்படும். சில விஷயங்கள்லாம் புலப்படணும்னு என்ன பண்ணுறான், வால் முளைக்கும், கொம்பு முளைக்கும், எல்லாம் முளைச்சி அது யாரையும் குத்தாமல் நம்மளையே குத்தும். அந்த அறியாமல் வந்து பார்த்துக்கணும், வராத பார்த்துக்கணும். புரியுதுங்களா? அப்போது இந்த அறியாமை வரக்கூடாதுன்னா முன்னையே சொன்னோம் பார்த்தீங்களா, ஞானம் அடையணுன்ற அந்த வேட்கையை விடாத இருக்கணும். ஞானம் அடைஞ்சாதான் கர்மா அடையும். ஞானம் அடையாமல் யாராலையும் கர்மாவை அழிக்க முடியாது. அதுக்கு நாம் என்ன பண்ணோம், ஒரு நல்ல குருவை தேடி பிடிக்கணும். சாமி நல்ல குருனா யார் சாமி, எப்படி இருப்பார், தாடி பெருசாக வளர்த்துருப்பாரா அப்படின்னா நல்ல குருவுக்கு அடையாளம் அது இல்லை. தான் என்ற ஆசையை விட்டவனாக இருக்கணும், தனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்கிறவனாக இருக்கணும். எல்லாம் எனக்கு வேணும்னு ஆசையில் இருக்கிறவன் குருவாக முடியாது. அப்படிப்பட்ட குருவை அடைஞ்சி நீ கலையை கற்றுக்கினாலும் அந்த கலை நமக்கு கையில் கொடுக்காது. சஞ்சித கர்மம் அழியாமல் ஒருத்தரால் ஞானத்தை அடைய முடியாது. அப்போ நான் என்ற கர்வத்தோடு ஒருத்தர் இருந்து அவர் நான் தான் குருன்னு சொல்லி உனக்கு பாடம் கொடுத்தால் அந்த பாடம் நமக்கு கரையை காட்டாமல் கடலில் தள்ளிவிடும். அப்போது முதல்ல ஒரு குருவை பிடிக்கிறதுக்கு நமக்கு தெளிவு வேணும். அந்த குருவுக்கு ஆசை இருக்கக்கூடாது. எதுவுமே எனக்கு இல்லைன்னாலும் தைரியமாக இருக்காரா பார்க்கணும். எதையும் தூக்கி போடக்கூடிய தைரியம் இருக்கா, எது இருக்கும்போதும் அவர் எப்படி இருந்தாரோ எதுவும் இல்லாத போதும் அவர் அவராகவே இருக்கிறாரா, அவருடைய நிலை மாறுதா. இருக்கும்போதே தைரியமாக இருக்கலாம், இல்லைன்னும் போது அந்த தைரியம்லாம் போயிடும். இதெல்லாம் அப்போது அந்த தைரியம் யாரோட வந்தது, ஒரு பொருளால் வந்தது. எல்லாமே எனக்கு இருக்குதுன்ற அந்த இருமாப்பால் வந்த தைரியம் எதுவும் இல்லாத போது போயிடும். அப்போ அது ஒரு வேஷம். ஊரில் ரவுடின்னு சுற்றுவான். யாரும் எப்படி சுற்றுவான்னா, 4 பேர் துணைக்கு இருக்கும்போது பார்த்துடலாம் அப்படின்வான். அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது, 4 பேர் இருக்கிற தைரியத்தினால வந்தது. இப்போ 4 பேரும் போயிட்டான், இவன் மட்டும் இருக்கிறான். இப்போ நெஞ்சை நிமித்துவானா, நெஞ்சை நிமித்த மாட்டான். இப்போ இந்த தைரியம் அவனோட தைரியம் இல்லை, மற்றவங்களால வந்த தைரியம். மற்றவங்க போனால் போயிடும். ஆனால் சுயமாக உனக்குள்ளவே அந்த தைரியம் இருந்தால் யார் இருந்தாலும் நீ அப்படி தான் இருப்ப, யாரும் இல்லைனாலும் நீ தைரியமாக தான் இருப்ப. இதுதாம்மா ஞானம். இந்த தைரியத்தை எது கொடுக்குதோ அதுதான் ஞானம். இந்த வழியில் எது கொண்டு போகுதோ அதுதான் கலை. புரியுதுங்களா? இது எல்லாராலையும் அடைய முடியும், அது சாத்தியம்தான். உண்மையில் நின்னா இது கிடைக்கும். உண்மையில் நிற்கலன்னு சொன்னால் இது நம்மளை விட்டு கடந்து போயிடும், நமக்கு கிடைக்காது. சரி, துறவுல பற்றற்று இருப்பதா கர்மால பற்றற்று இருப்பதா? நம்ம துறவுல பற்றற்று இருப்பதா கர்மால பற்றற்று இருப்பதா? ஒவ்வொரு செயல்லையும் பற்று இல்லாமல் இருக்கணும். நமக்கு இதெல்லாம் தெரியாது, நமக்கு கர்மா எப்படி வருதுன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம். என் பிள்ளைக்காக பாடுபட தானே நான் என் வேலை. வட்டி கூடுவாங்க, வட்டி தொழில் பண்ணுவாங்க, ஏன்னா பணம் இருக்குது. இப்போ வட்டி தொழில் விடுவாங்க. வட்டி தொழில் விடுறவங்கள போய் நாம் கேட்குறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் என் பிள்ளைகள்லாம் சேர்த்து வைக்கணும்ல, நாளைக்கு அவங்களாம் கஷ்டப்படாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த தொழில் செய்வேன்னு யார் சொல்லுவா? ஒரு காரணம் காட்டிக்கின்னு பாவத்தொழிலை செய்வாங்க. இப்போ இது பாவமா புண்ணியமா? பாவத்தில் வந்து சேரும். அப்போது செயல் முக்கியம். உடலாலையும் மனதாலையும் செயலாலையும் நீ பாவம் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் ஞானம்ன்றது சாத்தியம். அப்போது செயல்னால் கர்மா வருது. அப்போ நீ எதை கழிக்கணும்? கர்மாவை கழிக்கணும்னா நேரடியாக போய் கர்மாவை கழிக்க முடியாது, உன்னோட செயலை நீ திருத்திக்கணும். நாம் நம்மளோட செயலை தெரிஞ்சு செய்யணும். இப்படியெல்லாம் பண்ணால் இதோட விளைவுகள் நம்மளை வந்து பாதிக்கும். அப்போது இந்த எல்லாத்தையும் நாம் செய்வேன், ஆனால் எதுவுமே வந்து என்னை சேரக்கூடாதுன்னா நான் எப்படி இருக்கணும்னா பற்றற்று இருக்கணும். அன்னதானம் போடுறேன், இதோட புண்ணியம் என்னை வந்து சேரும், என் பிள்ளைக்கு வந்து சேரும்னு தெரிஞ்சு செஞ்சால் ஒரு வேளை பாவம் கூட வரும். என்னுடைய குருநாதருக்காக நான் செய்கிறேன், இதோட பாவமோ புண்ணியமோ எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு பற்றற்ற கர்ம யோகத்தை நாம் செஞ்சோன்னு சொன்னால் புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை,
செயலும் ஒழுக்கமாக இருக்கும், ஞானம் சீக்கிரம் வசப்படும். அப்படி தான் இந்த வாழ்க்கையில் நாம் எல்லா செயலும் செய்யணும். ஆனால் எதுவுமே எனக்கு வரணும்னு எதிர்பார்க்காத செய்யணும். எதிர்பார்த்தோம்னா எல்லா வினையும் தானாக வந்து சேரும். புரியுதுங்களா? ஏன்னா இறைவன் வந்து அளப்பரிய ஆற்றல் உள்ளவன். அவனுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், ஒரு மண்பாண்டை செய்கிறான். ஒரு மண்பாண்டை செய்யக்கூடிய குயவன் தனக்கு தேவையான பாத்திரத்தெல்லாம் செய்யணும்னா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு வண்டி எடுத்துக்கின்னு இந்த பாத்திரம்லாம் செய்ய தேவையான மண் எங்கே இருக்குதோ அங்கே போய் அந்த மண்ணெல்லாம் வெட்டி வண்டியில் ஏற்றி அந்த மண்ணெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு இந்த மண்ணை எல்லா பாத்திரமும் எந்த பாத்திரம் செஞ்சாலும் செய்யக்கூடிய பொருளாக அந்த தகுதி அதுக்கு வர வரைக்கும் அதை மிதித்து தண்ணியை ஊற்றி காய வச்சின்னு ஒரு பக்குவம் வர வரைக்கும் அதை படாத பாடுபடுத்துவான். அந்த பக்குவத்தை அதை அனுபவிச்சாதான், இந்த வேதனையெல்லாம் அந்த மண் அனுபவிச்சாதான் நாளைக்கு அந்த மண் எதையும் செய்யக்கூடிய பொருளாக மாறும். மண்ணாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த பெருமையும் இல்லை. ஒரு பொருளாக மாறி இருக்கும்போது அதுக்கு இப்போ பெருமை கிடைக்கும். எதை தாங்கினா இவ்வளோ வலியும் வேதனையும் எந்த பொருள் தாங்குதோ அந்த பொருளுக்கு மட்டுமே நாளைக்கு எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு பொருளாகவும் எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் அது மாறும். அப்போது திருமந்திரத்தில் திருமூலர் ஒரு விஷயம் சொல்கிறார். குசவன் திரிகையில் ஏற்றிய மண்ணை குசவன் மனத்துற்ற வண்ணம் எல்லாம் வனைவன். எப்பா இப்படிலாம் மண் எடுத்து வந்து போட்டுவிட்டு அவன் என்ன பண்ணுறான்? திரிகைன்னா அந்த வண்டி சக்கரம், திரிகைன்னா அந்த வண்டி சக்கரம், அந்த வண்டி சக்கரத்து மேலே இந்த மண்ணை போட்டுட்டு சுற்றி விடுவான். சுற்றி விட்டுட்டா அந்த பொருள் தானாக வந்துடுமா? தானாக வராது. அப்போ அந்த பொருளுக்கு காரணமானவன் யார்? குயவன். அந்த குயவன் இந்த மண்ணை என்னெல்லாம் நினைக்கிறானோ அந்த வண்ணத்தில் அந்த மண் வரும். அவன் மனசில் எதுவுமே நினைக்கலன்னா இங்கே எதுவுமே வராது. அப்போ குயவன் அதை செய்யலை, குயவனுடைய மனம் சிந்திக்குது. அந்த மனம் சிந்தித்த உடனே மனம் எந்த வடிவத்தெல்லாம் சிந்திக்குதோ அந்த வடிவத்தெல்லாம் இந்த மண் அடையுது. இதை தெரிஞ்சுக்கினீங்களா? இதே போல் இறைவனும் அப்படி தான் செய்கிறான். இப்போ அவன் மனசில் எந்த பொருளும் சிந்திக்கல, இல்லை அவன் சிந்திச்சா மாதிரி இந்த பாண்டை வரலன்னா அவன் என்ன பண்ணுவான்? மண்ணை திருப்பி கசக்குவான். கசக்கி எங்கே இருந்தது அதை தூக்கி போடுவான். ஏன்னா அவன் நினச்ச மாதிரி இது வரல. இது வரலன்னு அவன் கொஞ்சமாக யோசிக்காமல் அந்த மண்ணை மொத்தமாக பிழிஞ்சு அந்த இடத்துல போட்டுட்டு திரும்ப அதை பிரிவான். எது வரைக்கும்? நான் நினச்சா மாதிரி அது வர வரைக்கும் அந்த குயவன் படுறா மாதிரி வேதனையை கொடுக்குற மாதிரி இறைவனும் குசவனை போல் எங்கள் கோன் நந்தி வேண்டிடில் அசைவில் உலகம் அது இதுவாமே. டேய், அந்த குயவன் எப்படி அவன் நினச்சா மாதிரி பொருள் வரலன்னா அதை தூக்கி மண்ணாக போடுறானோ அதே போல் நமக்கு ஒரு பிறவி கொடுத்து தப்பிச்சு போக வழியை கொடுத்து அதை நாம் செய்யலைன்னு சொன்னால் இந்த பிறவியை கசக்கி பிழிஞ்சு இன்னொரு பிறவியில் தூக்கி போட்டு இது உருப்படாது தூக்கி போட்டுருவான். குயவன் என்ன பண்ணுறானோ அதே தான் இறைவனும் பண்ணுறான். அப்போ அவன் என்ன நினச்சி நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சானோ அந்த வடிவத்தில் நான் வந்தால் அவன் என்ன பண்ணுவான்? கசக்கி தூக்கி போடாமல் அதை உலகத்துக்கு ஒரு பொருளாக நம்மளை பயன்படுத்திப்பான். அப்போ இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இறைவன் எதுக்காக அனுப்பிச்சானோ அதை பூர்த்தி பண்ணக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழணும். அதுக்கு இந்த உலகத்தில் பட்டும் படாமல் வாழ கற்றுக்கணும். இது சாத்தியமா சாமி? சாத்தியமா? ரொம்ப கஷ்டம் சாமி. சாத்தியமே படாத விஷயம். சாத்தியம் யாருக்கும் இல்லை. அதுக்காக தான் இறைவன் துன்பத்தை கொடுக்குறான். அதுக்காக தான் இறைவன் சோதனை கொடுக்குறான். பட்டும் படாமல் வாழணும்னா அடி வாங்குடா, அடி வாங்கி அனுபவி, அழாத. நான் அடிப்பேன், நீ அடக்கூடாது. ஏன் சாமி அடித்தா அடக்கூடாதா? அழுதா வலி போகுமே அப்படின்னா அடக்கூடாது, வலியை தாங்கிக்க. அழுதா அந்த வலியை மறந்துடுவ, தாங்கிக்க. அந்த வலியை உன்னோட வாழ்க்கைக்கு உரமாக மாற்றிக்க. அதுதான் ஐயா சொல்வார், அவமானத்தை ஒரு நாளும் வாழ்க்கையில் மறக்காத. சாமி இன்றைக்கி நிறைய பேர் அவமானத்தை மறக்க முடியாமல் அவமானத்தை கொடுத்தவனை வெட்டுறதுக்கு போகிறான். அப்போ இதுக்காகவா ஐயா சொன்னார்னா, ஐயா இதை நினச்சி சொல்லலை.
அவமானத்தை மறந்தா என்ன ஆகும் தெரியுமா? திரும்பவும் வாழ்க்கையில் இன்னொரு தடவையும் இதே போல் அவமானம் வந்துடும். அப்போ இன்னைக்கு அவமானம் வந்ததுக்கு காரணம் என்ன? இந்த தவறுகள்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததுனால இந்த அவமானத்தை நான் சந்தித்தேன் இல்லையா? இந்த தவறுகளை என் வாழ்க்கையில் திரும்பவே பண்ணக்கூடாதுன்னு இந்த அவமானத்தை உனக்கு உரமாக மாற்றிக்கோ, பழி வாங்கிறதுக்கு அதை பயன்படுத்தாத. இதுக்காக தான் ஐயா சொன்னார். அப்போ எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம காலுக்கு உரமாகவும் வேருக்கு உரமாகவும் மாற்றிக்கணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கணும். உருக்கிய